கண்ணெதிரே தோன்றினாள். ஐயோ சந்தோஷ், என் அக்கா மேல வரா, உடனே இங்கிருந்து போயிடு. விடு, உங்க அக்கா தானே, பாத்துக்கலாம் காயத்ரி. ஐயோ, என் அக்கா பத்தி உனக்கு தெரியாது, சில விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளவு பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருந்தாலும் நான் உங்களை கூல் பண்ணிக்கிறேன். உங்க அக்கா மேல வந்ததும் நான் உங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம், எல்லாத்துலயும் விளையாட்டுதான். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. சரி சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, இதை சாப்பிடு, நான் கிளம்புறேன். பாய். நீ மட்டும் தனியா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன கையில பீட்சா? இல்லக்கா, சும்மா திடீர்னு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ணேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, நேரம் கெட்ட நேரத்துல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ இதை சாப்பிடு. அது என்ன திடீர்னு உனக்கு ராத்திரி நேரத்துல பீட்சா சாப்பிடணும்னு தோணி இருக்கு? இந்த டைம்ல நீ எந்த கடையில ஆர்டர் பண்ண? நம்ம ஏரியால புதுசா ஓபன் பண்ண மிட் நைட் ரெஸ்டாரண்ட். சரிக்கா, நான் போறேன். போ. ஏய், இங்க வா. ஏண்டி, அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இனிமே நீ இங்க வந்து டீ குடுக்கறதோ இல்ல நீ மறுபடியும் என் பையன் பின்னாடி சுத்துற வேலையோ வச்சுக்க கூடாதுன்னு தெளிவா சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் இப்படி மானை கெட்டு போய் வெக்கமே இல்லாம இங்க வந்துட்டு இருக்க? ஓ இடத்துல நான் இருந்திருந்தேனா இந்நேரம் தூக்கு மாட்டி தொங்கி இருப்பேன். போங்க, தாராளமா தூக்கு மாட்டி தொங்குங்க. அப்படி ஒரு காரியம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஏண்டி, கோவத்துல ஒரு வார்த்தை நான் சாக போறேன்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷப்படுற? மனசுக்குள்ள இருக்கிறது தானே வார்த்தையா வெளியில வரும். இப்ப தெரியுது உன் மனசுக்குள்ள எவ்வளவு கெட்டொன்னு இருக்குன்னு. ஆமா, என் மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் தான் இருக்கு. உங்க மனசுக்குள்ள அப்படியே நல்ல எண்ணம் பால் போல பொங்கி வழியுது. ஏய், வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? இல்ல டெய்லி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம இதையே பார்த்துட்டு இருக்கிறதா உங்க வேலையா? ஆனா உனா எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்குறீங்க. எங்களுக்கெல்லாம் கை ஓங்க தெரியாதா? அப்படியே ஓங்கி ஒன்னு அடிச்சா குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது எந்திரிக்க முடியாது. அதனால சும்மா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இந்த சக்தி கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க இப்படி பண்றத பார்த்து எனக்கே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. புதுசா ஏதாவது இருந்தா ட்ரை பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டீ. தேங்க்யூ. டீ. தேங்க்யூ சக்தி. சக்தி, சிவா சார் மே தினத்துக்காக எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பணம் கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு மட்டும் விட்டுட்டாரு. ஏன்னா நீங்க வேற. ஓ அப்படியா? லீவ் போட்ட அன்னைக்கு வரலனா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல, ஆனா உங்களுக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களோட பணத்தை ஒரு கவர்ல போட்டு நான் தான் வச்சிருக்கேன். ஓகே மேடம். உண்மையிலேயே சிவா சார் மாதிரி ஒரு எம்டி கிடைக்க நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
சார் யா கம் இன். சார் காஃபி. ஓ நீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது, நமக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? ஒருவேளை ஷாலினி மேடம் சொன்ன விஷயத்துக்காகவோ? சக்தி, என்னாச்சு? என்ன திடீர்னு காஃபி கொடுத்துட்டு ஏதோ ட்ரீமுக்கு போயிட்டீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். என்னோட விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க. ஐயோ சார், என்ன சொல்றீங்க? உங்க விஷயத்துல நான் எப்ப சார் அப்படி நடந்துக்கிட்டேன்? பின்ன என்ன சக்தி, உங்களுக்கு அந்த டாக்டர் செல்வா கூட மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தீங்க. இல்ல சார், நான் உங்களுக்கு gift. அப்படி நினைக்கிறீங்களே தவிர ஆனா எனக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையே. ஏன் சின்னதா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியே. தேங்க்ஸ் சார். அவ்வளவுதானா? இந்த தேங்க்ஸை நான் கேட்டு வாங்குறதுக்கு பேசாம நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். நீங்க கூட தான் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் மேடேக்காக எல்லாருக்கும் gift கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஓ அதுவா? உங்களுக்கு நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். போய் அக்கௌண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அவங்க உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா செக்கை தருவாங்க. இல்ல சார், அக்கௌண்ட்ல போடுறது வேற, செக் கொடுக்கறது வேற. ஆனா அதுவே இப்ப உங்க கையால கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கும். எனக்கு எதுவா இருந்தாலும் உங்க கையால கொடுங்க சார். சிவா சார் நமக்கு என்ன gift கொடுக்கறாருன்னு பாப்போம். என்ன சார், நீங்க இந்த கம்பெனியோட எம்டி 1000 2000 கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? சாரி சக்தி, உண்மையிலேயே என்கிட்ட இதா இருந்துச்சு. ஐயோ சார், நான் சும்மா கிண்டலா கேட்டேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. காஃபியை குடிங்க, நான் வரேன். சார் கொரியர். உள்ள வாங்க. சார் இந்தாங்க. சார் இந்த சார்ஜுக்கான டோட்டல் அமௌண்ட்டு 510 ரூபா சார். இன்னும் 10 ரூபா நீங்கள் தான் சார் கொடுக்கணும். என்கிட்ட எல்லாமே 500 ரூபாயா தானே இருக்கு. சில்லற என்கிட்ட இல்லையே தம்பி. ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கா? சார் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா நான் எதுக்கு சார் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்க போகிறேன் சொல்லுங்கள். எங்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த 10 ரூபா 20 ரூபா தான் சார். எங்களை மாதிரி டெலிவரி கொண்டு வரவங்களுக்கு இது ஒரு சத்திய சோதனை சார். சரி வெயிட் பண்ணுங்க. சக்தி சார், ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க சார். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? சார் 10 ரூபானா வெறும் 10 ரூபாவா? இல்ல 10,000 10 ரூபான்னு ஷார்ட்டா சொல்லுவாங்களே அந்த 10 ரூபாயா சார்? சக்தி, நான் உங்ககிட்ட கேட்டது வெறும் 10 ரூபா தான். ஜஸ்ட் 10 rupees only. ஓ அவ்வளவுதானா? என்கிட்ட இருக்கு சார், நான் சரி கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார்.
சார் இந்தாங்க சார். ம் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்த 10 ரூபாய் நோட்டு சாதாரண 10 ரூபாய் இல்ல. என்னோட அம்மா எனக்கு சென்டிமெண்டா கொடுத்தது. இப்போ நான் உங்களுக்கு சென்டிமெண்டா கொடுத்துருக்கேன். என்னோட கை ரொம்ப ராசியான கை சார். என்கிட்ட பணம் வாங்கி பர்ஸ்ல வச்சா பணம் நிறைய வந்து சேரும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சார், உங்களுக்கும் இனிமே பண மழையா கொட்டும். பாத்தியா சக்தி, நீ எனக்கே காசு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட. ஐயோ சார், ஏன் சார் என்ன கிண்டல் பண்றீங்க? நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்ல. நீங்க பாருங்க சார், நான் வரேன். இது 10 ரூபாயா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால இந்த 10 ரூபாயை எப்பவும் என் கூடயே வச்சுப்பேன். இந்தப்பா. சார், எனக்கு நீங்கள் தர வேண்டியது 10 ரூபா தான். நீங்கள் எனக்கு 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. அந்த 10 ரூபா கொடுங்க சார். இல்லப்பா, இந்த 10 ரூபா எனக்கு வேணும். அந்த 500 ரூபாய் நீயே வச்சுக்கோ, சேஞ்ச் எல்லாம் வேண்டாம். சார், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். என்னாச்சு சிவா சார் உங்களுக்கு? நான் கொடுத்த இந்த 10 ரூபாயை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த டெலிவரி பாய்க்கு கொடுக்க சேஞ்ச் இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட 10 ரூபாயை கேட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நீ ஒரு சென்டிமெண்ட்டான ஸ்டோரி சொன்னல, அதனால இப்போ இந்த 10 ரூபா எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. இனிமே இது எப்பவும் என்னோட பர்ஸில் தான் இருக்கணும். அதனால நீ உன்னோட பேரை எழுதி கொடு சக்தி. அப்படியே இந்த 10 ரூபாயை நீ எனக்கு கொடுக்கறதால என் பேரையும் எழுது. எழுதிட்டேன். முதற் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழித்திருந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா? விழித்திரு கையில் கனவென துரத்துது நிஜமா நிஜமா? முதற் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா? கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா? கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா? சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா? முதற் கனவே இந்த பணம் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கா சிவா சார்? அப்ப இன்னும் உங்க மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேனா? ஹாய். காயத்ரி. ஹாய். ஏய், என்னப்பா சொல்லாம கொள்ளாம என்ன பார்க்க நீயே கிளம்பி வந்துட்ட? நேத்து நைட்டு உன் கனவுல வந்து ஓவரா டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ, அதான் நேர்ல கிளம்பி வந்து எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறியா? ஆரம்பிச்சிட்டியா? வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? வெளியில நீ என்ன பேசினாலும் ஓகே, பட் இங்க கொஞ்சம் அடக்கி வாசி. நான் என் அப்பாவை பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? ஆமா, உங்க அப்பா இங்கதான் இருக்காருல்ல. சரி, நீ வா, நம்ம நேரா போய் உங்க அப்பா கிட்ட நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அதை டப்புன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம். ஏய், கொஞ்சம் நில்லு. ஆமா, உனக்கும் எனக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? அதான் காயத்ரி நானும் சொன்னேன், உங்க அப்பா கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடலாம். வா ப்ளீஸ் சந்தோஷ், எல்லா இடத்துலயும் விளையாடாத. எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது நேரா போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர. அப்புறம் அம்மா என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க.
வேண்டாம். அன்னைக்கு அந்த காஃபி ஷாப்ல சத்தம் போட்டு கூப்பிட்ட மாதிரி எங்கேயும் தயவு செஞ்சு கலாட்டா பண்ணிடாத. அப்புறம் இந்த பக்கமும் வரமாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். ரொம்ப சீரியஸா சொல்றேன். சரி சரி பயப்படாத, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு ஃபேவரா ஒண்ணு பண்ணணும். என்ன ஃபேவர் பண்ணணும்? சரி, அதுக்கு முதல்ல நீ என் கூட வரணும். வா. எங்க சந்தோஷ்? ஐயோ, வா. எங்க சந்தோஷ்? ஷோ, என்ன? இரு வரேன். ஷோ, என்ன சந்தோஷ் இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்ப எதுக்கு என்ன உள்ள கூட்டிட்டு வந்த? எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். தயவு செஞ்சு விட்டு நான் கிளம்புறேன். ஹேய் காயத்ரி, கொஞ்சம் பொறு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப மட்டும் நீ வெளியே போனா மாட்டிப்ப. நான் சொல்றப்போ வெளியே போ, அது வரைக்கும் ரிலாக்ஸா இரு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துட்டே இருக்க? நீ ஏன் பேச மாட்ட? இது உன் வீடு, அதனால டென்ஷன் இருக்காது. எனக்கு அப்படியா? முதல்ல இங்கிருந்து எப்படியாவது கிளம்பணும். நான் கிளம்புறேன் சந்தோஷ். நான் தான் சொல்றேன்ல, முதல்ல உட்காரு. உனக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வர சொல்லுவா? ஃபர்ஸ்ட் நீ உட்காரு. ஒரு 5 மினிட்ஸ்ல ப்ராமிஸா நானே உன்னை அனுப்பிடுறேன். வேண்டாம் சந்தோஷ், ப்ளீஸ். யாராவது பார்த்தா ரொம்ப தப்பாயிடும், அசிங்கமா போயிடும். வேண்டாம் சந்தோஷ், ப்ளீஸ். இங்க பாரு, முதல்ல உட்காரு. நான் கீழே போய் உங்க அப்பா கிட்ட ஒரு ஜூஸ் சொல்லிட்டு வரேன். உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். நான் கீழே போயிட்டு வர வரைக்கும் அதை நீ பார்த்துட்டு இருந்தா உனக்கு போரே அடிக்காது. நீ வெயிட் பண்ண, இது வந்துடுறேன். இந்தா காயத்ரி, இது என்னோட சின்ன வயசு ஆல்பம். நான் கீழே போய் ஜூஸ் சொல்லிட்டு வர வரைக்கும் நீ இந்த ஆல்பத்தை மட்டும் பார்த்துட்டு இரு. நான் டோர் லாக் பண்ணிட்டு போறேன். நீயா? நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் எப்படி போனனோ அதை விட இன்னும் பயங்கரமா சாணம் பொடிச்சு மிருகேத்துற கத்தி மாதிரி திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஹே சக்தி, இன்னில இருந்து உன்னோட கவுண்ட் ஆகணும். உன்னோட எக்ஸ் அதான் வீணா போன இந்த கம்பெனியோட எம்டி சிவாவோட கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த ஆபீஸை போர்க்களமா தான் மாறப்போகுது. இனிமே இந்த ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த அனிதா கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம துண்டை காணும் துணியை காணும்னு உங்க எல்லாரையும் ஓட வைக்கல. நான் இந்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசே இல்லடி. இதுக்கு முன்னாடி நீ கீழே விழுந்தப்போ உன்னை தூக்கி விடுறதுக்கு சிவா வந்து நிப்பான். இல்ல, சிவா கீழே விழுறப்போ தூக்கி விடுறதுக்கு நீ வந்து நிப்ப. ஆனா இனிமே நான் அடிக்க போற மரண அடியில உங்க 2 பேராலையும் எப்பவுமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்டி. பார்க்கலாண்டி, யார் வாழ்க்கையை யார் முடிவு பண்றது? இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் இந்த ஏப்ரலோட முடியுது. ஸோ இந்த இயருக்கான ப்ராக்ரஸை நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் ஹாய் ஹாய்.
சிவா, நீ ஒரு ப்ராக்ரஸும் காட்டல, டோட்டலா ஒரு ப்ராஃபிட்டும் காட்டல. நம்ம கம்பெனில மொத்தம் 26 இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ 20 பேர் தான் இருக்காங்க. 6 இன்வெஸ்டர்ஸ் பேக் அவுட் ஆயிருக்காங்க. கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. புதுசா எந்த ஒரு ரிசோர்ஸும் இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு வரல. கம்பெனி ஒரு முறை தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ அதை சர்வீஸ் பண்றதுக்கும் ரெடி பண்றதுக்கும் மட்டும் 20 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பில்டிங் லீஸுக்கு எடுத்து அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட அது இப்ப வரைக்கும் இழுன்னு ஜவ்வு மிட்டாய் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. சொன்ன டைமுக்கு அந்த ஒர்க்கையும் முடிக்கல. அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய போன ஃபினான்ஷியல் இயர்லயே சப்மிட் பண்றதுதான் ருத்ரா மம்மியோட பிளான். ஆனா இந்த 1 இயர்ல அந்த பில்டிங்ல எந்த ப்ராசஸுமே நடக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? சிவா.